மனித உயிர்கள் தொடர்ந்து வேட்டையாடப்பட்டு வருகிறது. பசு பாதுகாப்பு இயக்கம் என்கிற பெயரிலே ஒரு பயங்கரவாத கூட்டம் வட மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து தாக்குதல் சம்பவங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் சில தினங்களுக்கு முன்பாக ராஜஸ்தான் மாநிலத்திலே ஒரு முஸ்லிம் பெரியவர் மாட்டை வண்டியில் ஏற்றி வந்தார் என்கிற காரணத்தை சொல்லி ஒரு 200 பேர் கொண்ட கும்பல் அவரை தாக்கியதிலே அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவரோடு வந்தவர்கள் படுகாயமடைந்து உயிருக்கு ஆபத்தான நிலையிலே மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி சட்டத்தை கையிலே எடுத்து நாங்கள் நினைத்ததை சாதிப்போம் என்கிற பெயரிலே இந்த நாட்டிலே இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் விதமான ஒரு முயற்சியிலே சங்பரிவார கூட்டம் இறங்கியிருக்கிறது. இதனை மத்திய மாநில அரசுகள் வேடிக்கை பார்க்கிறதே தவிர இது போன்ற சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவருடைய நடவடிக்கை இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த சம்பவம் முதல் சம்பவம் அல்ல, ஏராளமான சம்பவங்கள் இது போன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சம்பவங்களை வன்மையாக கண்டிப்பதற்காக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தமிழகம் முழுவதிலுமாக போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாக திருவாரூரிலே நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கொளுத்தும் வெயில் என்றும் பாராமல் முதியவர்களும் பெண்களும் இளைஞர்களும் பெரும் திரளாக இந்த போராட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கிறார்கள். இந்த குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இனி எவன் ஒருவனுக்கும் இதுபோன்ற சட்டத்தை கையில் எடுப்பதற்கு துணிச்சல் வராத அளவிற்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்துவதற்காக இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இனி ஒரு சம்பவம் இதுபோன்று நடக்கும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் சட்டம் இனி எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று சொன்னால் எங்களை இறைவனுடைய உதவி கொண்டு நாங்கள் எங்களை தற்காத்துக் கொள்வதை நாங்கள் பிரகடனம் செய்வதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.